சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு கெட்ட வார்த்தையிலையா பேசினாரு ஒரு 2 வருஷம் தண்டனை கொடுத்தாங்க. நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஏன் ஜெயிலுக்கு போகலாம்? ஜெயிலுக்கு போயிட்டாரா? ஜெயிலுக்கு போயிட்டா அது எப்படி போவார்? திமுக ஆட்சியில் திமுக காரன் கொலை பண்ணாலும் ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டார் ஸ்டாலின். யாரையும் கொலை பண்ணால் கூட விட்டுடுவார். பாவம். ஜெயலலிதானா 4 வருஷம் ஜெயிலு, தண்டனையை நிறுத்தி வைக்க விடாமல் ஜெயிலுக்கு அனுப்பினாங்க. இன்றைக்கி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அதே மாதிரி ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கணும்ல. அதிமுக ஆட்சி நடக்குதுல்ல, உடனே தண்டனையை நிறுத்தி வைக்க சொல்லி பெட்டிஷன் போட்டு தண்டனையை நிறுத்தி வச்சுட்டாங்க. நிறுத்தி வச்சதும் இல்லாமல் அவர்கிட்ட சொல்லிட்டாங்களாம், நீங்கள் பழையபடி பேசுப்பா, எலெக்ஷன் வருது, பழையபடி பேசு. இதில் வேடிக்கை, இந்த மகளிர் அணி இதுன்னு இருக்குது, மகளிருங்கள்லாம் சேர்ந்து பெண் உரிமை குழு இருக்காங்க. இந்த பெண் உரிமை குழுவில் இருந்து அறிக்கை விட்டுருக்காங்க. என்னென்னா, விஜய் பாருங்கள், அவங்க மனைவிக்கு அவருக்கு சண்டை, அவர் தொண்டர்கள்லாம் இன்டர்நெட்டில் என்னென்னமோ அசிங்கமாக போடுறாங்க, அதனால் விஜய் அவர்களை அடக்கி வைக்கணும்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி குஷ்புவை பற்றி கவனமாக பேசினார், ஒவ்வொரு பெண்களை பற்றியும் கவனமாக பேசினார். இந்த பெண் உரிமை பாதுகாப்பு இயக்கங்கள்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. திமுகவுக்கு ஆதரவாக இருந்தால் மட்டும்தான் வருவாங்க பெண் உரிமை பாதுகாப்பு இயக்கம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் எத்தனை பெண்களை கொச்சைப்படுத்தி பேசினாங்க. அன்றைக்கி வாயை திறக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஆக பெண்ணுரிமை இயக்கங்களும் திமுக கட்சியில் போய் சேர்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ஆக்ஷன் எடுக்கணும்னா முதல்ல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேலே எடுக்க சொல்லுங்கள், அப்புறம் மற்றவர்களை பற்றி யோசிக்கலாம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்தாக பதிவு செய்ய விரும்பும்.